வடக்கு கிழக்கில் குறிப்பாக பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயம், யாழ் மாவட்டத்தில் பலரையும் திகைப்புக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், யாழ் பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீடத்தினுடைய விரிவுரையாளராக இருக்கக்கூடிய தயாளினி திலீபன், 54 வயது மதிக்கத்தக்க தயாளினி திலீபன் அவர்களுடைய படுகொலைதான் இன்று பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மகள் மற்றும் அவருடைய கணவரால் திட்டமிடப்பட்ட வகையில் ஒரு படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது. இவை நம்முடைய அற ஒழுக்கம் சார்ந்தது என்கின்ற கருத்துக்களும் சமூக தளத்திலே வைக்கப்படுகின்றது. அந்த விரிவுரையாளர் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அவரிடம் கல்வி பயின்று பல்கலைக்கழகங்களில் வெளியாகி இருக்கக்கூடியவர்களோடு பேசுகின்ற போது மிகவும் ஒரு பண்பானவர், அனைவரோடும் பழகக்கூடியவர், எந்த விதத்திலும் யாரையும் ஒருபோதுமே அவர் கோபப்படுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபடுவது இல்லை என்று எம்மோடு கதைத்திருக்கக்கூடிய ஒரு சில மாணவ மாணவியர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்லாது ஏனையவர்களையும் முன்னேற்றுவதிலும் அவருடைய கருத்துக்களை கூடுதலாக பகிர்ந்திருப்பதாகவும் அந்த விரிவுரையாளர் தொடர்பில் குறிப்பிட்டார்கள். கணவனை பிரிந்து வாழ்ந்த நிலையில் பிள்ளைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் குறித்த விரிவுரையாளர். இவ்வாறான சூழ்நிலையில் காதல் வயப்பட்டிருந்த மகளின் விபரீதமான ஒரு செயற்பாடு விரிவுரையாளரை மரணம் வரைக்கும் எடுத்து சென்றிருக்கிறது என்றுதான் இங்கு கூறப்படுகின்றது. கடந்த 18ஆம் தேதி விரிவுரையாளர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் அதிகாலை வேளையிலே அவர் படுகொலை செய்யப்பட்டு, அன்றைய தினமே அதிகாலை வேளையில் அரியாலை தனங்கிழப்பு பகுதியிலே அவரை எடுத்து சென்று போட்டிருக்கிறார்கள் என்று போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளில் கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்பில் பல்வேறுபட்ட முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் இது தொடர்பில் அங்கிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலும், தமிழ் சமூகம் இந்த விடயத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சவாலும் கேள்வியும் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கின்றது. இப்போது தமிழர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அற ஒழுக்கம் என்பது கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு யுத்த நிறைவின் பின்னர் ஒரு பெரும் சீரழிவை நோக்கி தமிழ் சமூகம் நடந்து கொண்டிருக்கின்றது, அல்லது தமிழ் சமூகத்தை அவ்வாறோ யாரோ ஒரு சக்தி நடத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகளும் ஆங்காங்கே முன்வைக்கப்படுகின்றது. குறித்த விரிவுரையாளருக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஒருவர் ரஜரட்ட பல்கலைக்கழகத்திலே மகன் விரிவுரையாளராக கடமையாற்றுவதாகவும், மகளுக்கு 19 வயது என்று கூறப்படுகின்றது. அவர் ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் 21 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவரை பதிவு திருமணம் செய்திருப்பதாகவும் இப்போது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. குறித்த விரிவுரையாளரின் மகள் பதிவு திருமணம் செய்திருக்கக்கூடிய இளைஞன் 2 அல்லது 3 முறை போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இந்த அதாவது பதிவு திருமணம் செய்த பின்னர் அவர்களுக்கிடையில் தகராறு அல்லது அவர்களுக்கிடையில் பல கசப்புணர்வுகள் ஏற்பட்ட போது குறித்த விரிவுரையாளரின் மகள் விரிவுரையாளரோடு சென்று வசித்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது.